அங்கங்கே ஒவ்வொரு வீடாக இருக்குது. ஸோ இங்கே கொஞ்சம் வீடு, சரிங்க. இதுக்குள்ளே தான் எவ்வளோ வில்லேஜஸ் இருக்குது பாருங்கள். சாமி, இங்கே பஸ் எல்லாம் பஸ் வரதுன்னா ஒரு டைம் ஒரு 2 டைம். அப்போ நல்லா கொம்பு விளையுவாங்க இங்கே நிறையா கொம்பு. இது விவசாயம் போட்டால் சுற்றி வந்து ஆனே மானே எல்லாம் தின்னிட்டு போயிடும். நைட்டு காலி பண்ணிட்டு போயிடும். ஐயோ, பொறும் மலை மேலே வளர்றதுனால அப்படி இருக்கு. வண்டி ஓட்டு போயிட்டு இருக்குது. அம்மா 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 ஏங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அங்கங்கே ஒவ்வொரு வீடாக இருக்குது. ஸோ இங்கே கொஞ்சம் வீடு, ராகி எல்லாமே பண்ணுறாங்க. மேலே ஒரு வீடு, இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு வீடாக கிடக்குது. தண்ணி இங்கே எப்பவுமே இருக்கும் போல இருக்குது. ஒரு இதுக்குள்ள ஒரு வீடு இருக்கு. அந்த அக்கா நம்மளை தான் பார்க்குறாங்க. பல மாதம் வருஷங்களாக இருக்கும் போல இருக்கு இந்த மாமரம். ஓவா, நம்ம அந்த வண்டி ஆனால் நல்லா தான் இருக்குது, பட் ஓவர் வெயிட்டாக இருக்கு. ஓ, அப்படி இருக்குது. ஆஃப் ரோட்லாம் வரும்போது அப்படியே பிடிச்சிட்டு வெயிட்டை பேலன்ஸ் பண்ணி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் நல்லா இருக்கு, வண்டி பவராக இருக்குது. இந்த வண்டியோடைய நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அதனால சுற்றி இருக்கிற நாய்ஸை விட இது கொஞ்சம் நல்லாவே கேட்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் எப்படி பண்ணிக்கிட்டாங்க. இவ்வளோ வீடு இருக்குது, இவ்வளோ தூரம் தள்ளி வந்து எப்படிங்க, கஷ்டம் இல்லை. சரிங்க, இது யார்ட்டாவது கேட்கணுமா? என்னவோ எழுதி போட்டுருக்காங்க, ஒன்றுமே தெரியல. அதெல்லாம் நாய் எங்க திமிரா உட்காந்துருக்கு. எல்லா இடத்துலையும் நிறைய மாமரம் இருக்குதுங்க. இதை ஓட்டின மாதிரியே அப்படியே பொறுமையா ஏறி ஏய் எந்தரா அதே ஒரு வீடு தனியா இருக்கு பாருங்க, கல்லை வச்சு அடிக்கிருக்காங்க. போடு போடு போடு, பொறுமையா 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 பொறுமையா. எவ்வா இங்க பாருங்க எவ்வளோ வீடு இருக்குன்ட்டு, மலை மேலன்ட்டு லாஸ்ட்ல கூட ஒரு வீடு கட்டி வச்சிருக்காங்க. அவ்வளோதான், டெட் எண்ட் வந்துட்டோம். இதுக்குள்ளதான் எவ்வளோ வில்லேஜஸ் இருக்கு பாருங்க. அப்பா, இதுக்குள்ள மறுபடியும் உள்ள இருக்குதுன்னு சொன்னாங்க, போய் பார்ப்போம். அடே சாமி,
ஒருத்தர் உட்காந்துருக்காரு. பண்ணிடலாம். அதனால் இவனே ரிமூவ் பண்ணணும். பேடு கம்பெனி அப்படி பேடு கம்பெனி பேடு கம்பெனி கம்பெனி லிங்காயத்கார் பேடு கம்பெனி மாதேஸ்வரன் பூசாரி. மாதேஸ்வரம் பூசாரிங்களா? மலையில் இருக்கிற மாதேஸ்வர கோயில். சோழிகாசு எங்கே இருக்காங்க? இது பாரு இவங்களுக்கு தான் இந்த காலனி மட்டும் சோழிகாசுங்களா? இப்போ வந்த வரைக்கும் இது இந்த ரோடு வந்து இவரெல்லாம் பூசாரிங்க, மாதேஸ்வர பூசாரி. பூசாரிங்க இவங்களாம். மேலே வீடு இருக்கு, அதெல்லாம் போக முடியாது. இப்போ போயிட்டு வரல. நடந்து போகலாமா? போயிட்டு வரல. அது வரைக்கும் பைக் போகாது. பைக்கு போகாது. இதே லாஸ்ட்டு. ஓ, இங்கெல்லாம் விவசாயம் தான். விவசாயம் தான். தமிழ் பேசுகிறாங்கன்னா இவங்க தமிழ் இருக்கலாம். இது கர்நாடகா தமிழும் பேசுகிறாங்க. அது எப்படி தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்களா? பக்கம் நம்மளுக்கு பார்டர். இது பார்டர்னால பேசி நல்லா. அந்த பக்கம் தமிழ்நாடு, இது கர்நாடகா பார்டர். இது சென்ட்ரு. ஆமாம், ராணி இருக்குது. இருக்கு கீழே வர வழியிலேயே யானையில் இருக்கு. பார்த்தீங்களா? மாதேஸ்வரம் மலை வர வழியிலே பார்த்தீங்களா? எத்தனை இருக்கு? ஒன்று இங்கே பஸ் எல்லாம் பஸ் வருதுன்னா ஒரு டைம் 2 டைம் சில்லுன்னு இருக்கு தண்ணி. இது வரைக்கும் வருங்களா? ஊர் வரைக்கும் வருமா? இல்லை, அது வரைக்கும் லாஸ்ட்டு. அங்கெல்லாம் லாஸ்ட்டு. இதுதான் ஊருக்குங்களா? அவ்வளோதான். அவ்வளோதான். இந்த பக்கம் மலை மேலே ஒரு 2-3 வீடு இருக்கு. வீடா? ஊரா? நடந்த போகணுமா? நடந்தே போகணும். என்ன கரண்ட்டு ரோடு எதுவுமே விவசாயம் கிடையாது. எதுவுமே கிடையாதா? போகலாமா? போயிட்டு கால் தடத்தில் போயிட்டு வரலாம். எவ்வளோ தூரம் போகணும்? ஏன் கீழே 3 கிலோமீட்ரு. இன்னும் கொஞ்சம் வேணுமா தண்ணி நம்மளுக்கு? இங்கே ஒரு 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போகணும். அப்படியா? எவ்வளோ நேரம் நடக்கணும்? இறங்கணும் ஒரு மலை. நல்லா இப்படி இறங்கி திருப்பி இப்படி ஏறணும். மேலே யார் இருக்கா? சோழிகாஸ் இல்லை, அது நம்ம ஆளுங்களே. லிங்காயத்துக்கார். கறி எதுவும் சாப்பிட்றதில்ல. வெஜ்ஜு சைவம். சைவா. கறி சாப்பிட்றதில்ல. நாங்கள் இவங்க சாப்பாடுவாங்க. நீங்கள் சாப்பிடுவீங்களா? நீங்கள் நாங்களும் சாப்பிட மாட்டேன். சாப்பிடுறது நம்ம சாமிக்கு ஆகாது கறி சாப்பிட. என்ன சார்? மாதேஸ்வரன் மலை. மாதேஸ்வரன். இங்கே இருக்கவங்க எல்லாம் அதான் கும்பிடுறீங்க. விவசாயம் என்னோட அது மாதிரி மக்காச்சோளம் அங்கே போட்டு இருக்கிறாங்க பாரு. ஆமாம், மக்காச்சோளம். ஆரி, ராகி. அப்புறம் வந்து என்னோட அந்த மாட்டு சோளா போட்டு இருக்கிறேன் பாரு மேலே. ஆமாங்க. அது மாட்டு சோளம். அந்த சீம்புல் சீமேப்புல். அது ஆனால் யானையெல்லாம் இருக்கு. இங்கேயே இருக்கேன். அலங்காட்டில் இருக்குது. அலங்காடு அந்த பக்கம். பாங்காடு ஃபாரஸ்ட்டு. ஃபாரஸ்ட்காரங்களாம் வராங்களா? வராங்க. டெய்லி வராங்க, வந்து பார்த்துக்கிறாங்க. அது என்ன ஊர் உள்ளே இருக்கிறது? தோக்கரை தொட்டினே. தொட்டினே அந்த பக்கம் மாட்டிலி. இன்னொரு நாள் வந்தால் போயிட்டு வரல. ஃபாரஸ்ட்டுக்காரரை நான் கேட்டுட்டு கூட்டிகிட்டு போகணும். நான் கேட்குறேன், இங்கே காரடி இருக்கிறா. எங்கே இருக்காருங்க? இங்கேயே இருக்கிறப்படி. அங்கே லாஸ்ட்டில் அந்த அங்கே ஒரு இது பங்களா கட்டிக்கிட்டு இருக்காரு. அவனை கேட்கணும். இந்த மாதிரி கேமரா எடுத்தது கொடுக்க மாட்டாங்க. இல்லை, அவனை கேட்டால் தெரியும். இல்லை, கேட்கலாம். அவனை கேட்டுவிட்டு போயிட்டு போயிடலாம். சரி, அப்போ அடுத்த தடவை வரணும். பாலேர் தெரியுமா? பாலேர் பீட் இது வரைக்கும். அப்படியா? பாலேர் நாங்கள் ரேஞ்சர் ஒரு பேஸ் கேட்டுக்கிட்டா, ரேஞ்சரும் ஃபாரஸ்ட் கேட்டுக்கிட்டா நம்ம எங்கள் அலங்காட்டில் கூட போயிட்டு வரலாம். அவங்கள ஒரு பேஸ் கேட்டுக்கணும். அங்கேயே கேட்டுக்கிட்டு வா. பாலார்லையே நான் கொம்முடிக்கு போகிறேன். இந்த ஊர் பேர் கொமுடிக்கி. இல்லை, கொம்முடிக்கு தான். மேப்லேயே அப்படி தான் போட்டிருக்கு, கொம்முடிக்கு. நீங்கள் நம்ம தான் கொம்பு தூக்கி சிட்டிக்காரர் வந்து கொம்முடிக்கு. இது நம்ம முன்னே இருந்துச்சு பழைய காலத்தில் கொமுதிக்கு. அப்போ நல்லா கொம்பு விளைவாங்க இங்கே நிறையா. கொம்பு எதனால கொம்புடிக்கின்னு பேர் வந்துச்சு? கொம்பு விளைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அப்போ. நல்ல வேலை. இங்கே கொம்முடிக்கு. பெங்களூர்காரர் சொல்றது அந்த கர்நாடகக்காரர் குமாரசாமி வந்திருந்தா. அப்போ போர்டில் என்ன போட்டுட்டாங்க? கொம்முடிக்கி அப்படின்னு. கொம்பு தூக்கி பழச பேர்த்துல இப்போ பழைய காலத்து கொமுதிக்கு. ஒரு 150 வீடு இருக்குமாண்ணா. இல்லை சுவாலிகர் ஒன்றே, சுவாலிகாசு ஒன்றே. நம்மளுக்கு ஒரு நாளைக்கு இங்கே ஊர்லேயே வேலை செஞ்சால் 300 ரூபா. இந்த ஊரில் நம்ம ஊர்லேயே
வீட்டு வேலைக்கு போனால் இங்கே நம்ம ஊர்லேன்னா காட்டு வேலைக்கு போனால் 300 வீடு கட்டுறதுக்கு போனால் 500 வெளியில் போனால் 500 இதுதான் வேணும். போயிட்டு மாட்டில் போய் இடம் வாங்கி வீடு கட்டிக்கிட்டாங்க. ஒரு 10 குடி மட்டுமே இருக்குது. காடையில் வசதியில் ரோடு இல்லை, கரண்ட் இல்லை, மலை ஏறணும் இறங்கணும். ஆனை காடு 2 ஆள் அடிச்சு பிடிச்சி ஆனை அங்கே போயிட்டு வரும்போது. அதனால என்ன பண்ணுறது, விவசாயம் போட்டால் சுற்றி வந்து ஆனை மானை எல்லாம் தின்னிட்டு போயிடும். நைட்டு காலி பண்ணிட்டு போயிடும். ஒன்றும் பண்ண முடியல. அதனால போய் அங்கே நிலம் வாங்கி சைட்டு வாங்கி வீடு கட்டிக்கிட்டு கூலி ஜீவனத்துக்கு போகிறாங்க. மாட்டாளில் கூலியும் இல்லை. கூலி வந்து தோட்டாக்கிட்டு அங்கே அந்த பக்கம் தமிழ்காரர் இருக்கிறாங்களா, ஆமாங்க, கூலி கிடைக்கிது பொம்பளைங்களுக்கு. ஆம்பளைங்களும் வீட்டு வேலை அங்கங்கே வெளியில் போயிட்டு வராங்க. அங்கே அடிக்கடி பஸ் இருக்குது, பைக் இருக்குது, போயிட்டு வராங்க. பாங்காடு ஏறணும் இறங்கணும் மலை. இந்த மலை ஏறதுக்கு ஒரு நாளே வேணும். மாட்டில் இந்த மாட்டிலுக்கு போயிட்டு திருப்பி வரதுக்குள்ளே ஊருக்கு வரதுக்குள்ளே பழுதாயிரும். நோடிங்க போகிறாங்க பாருங்க. நாங்கள் அது அவங்க ஊருக்கு தான் போகிறாங்க. அதாவது தலைமையில தான் ஜீப்புக்கு கால் தடை இருக்குது, ஜீப்புக்கு மண் ரோடு இருக்குது, அப்படியே போகுது. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஊரே ஃபாரஸ்ட்காரர் இந்த ஊரே விட்டுட்டு நாங்கள் வெளியில் சமகாட்டில் நம்மளுக்கு காடு கொடு, நம்ம இதை விட்டுறா ஃபாரஸ்ட்டுக்கான்னு சொன்னாங்க. இவர் கொடுன்னு சொன்னாங்க. இவர் போய் ஒரு தொகை போடாது இடம் காட்டுறாங்க. அங்கே ஒன்றும் விளையாது. அந்த மண்ணில் 2 மண் அந்த பக்கம், அந்த குண்டா பக்கம் இவர் நல்ல இடம் கேட்குறாங்க. இந்த மலை அடி வரவே கொடுத்துரு நம்மளுக்கு, இல்லைன்னா நம்மளுக்கு ரோடு கரண்ட்டு வந்து வசதி பண்ணி கொடுங்க. எங்கே போக மாட்டா, வெளியில் போயிருக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு கூட வந்து ஊரே சேர்ந்துக்கிறாங்க. சரிங்க. ஊரே சேர்ந்துக்கிட்டு விவசாயம் பண்ணிட்டு காடு கீடு ஓட்டிக்கிட்டு நான் இங்கே இருந்துக்கிறா. நம்மளுக்கு மெயின் வந்து கரண்ட்டு, மெயின் ரோடு. கரண்ட்டில் நம்மளுக்கெல்லாம் பக்கமாக வந்துருச்சுண்ணா, நம்மளுக்கெல்லாம் வந்துருச்சு. இன்னொரு 2-3 ஊருக்கு இல்லை இல்லை. ஏன்னா வந்து அவங்களெல்லாம் வந்து அவங்க பெரிய அதிகாரி சொல்லணும். சிஎம்மும் முதலமைச்சர் சொன்னதா அவங்களெல்லாம் ஆர்டர் பண்ணதா. இது அனூರು ಸಾಮನಗರ ಕೊಳ್ಳೇಗಾಲ ತಾಲೂಕು. எங்கள் ஆஃபீஸே அங்கே தான் இருக்குது. பைக் போகுமா? தமிழ் தெரியுங்களா? இல்லை, காது கொஞ்சம் சார். குட்டி குட்டி ஆமையெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் மேலே வந்து இவங்க கும்புற குலதெய்வ கோவில் இருக்கான். கொஞ்சம் தூரம் நடக்கணுன்றாங்க. ஆனால் இப்படி இருந்தாலும் ஒரு 1/2 hour நடக்கிற மாதிரி வரும். ஆனால் அங்கே போகிறதுக்கு கொஞ்சம் பெர்மிஷன்லாம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் இங்கேருந்து அப்படியே மறுபடியும் கிளம்புறோம். ஸோ அங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த ராகி இதெல்லாம் தான் போட்டிருக்காங்க பாருங்கள். கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் அதான் போட்டிருக்காங்க. ஆனால் வில்லேஜ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அம்மா நிறையா பிறந்திருப்பேன். சரிங்க, அப்படியே நம்ம கிளம்புவோம். இங்கேருந்து வேறு ஏதாவது வில்லேஜ் இருக்கான்னு பார்த்துட்டு கிளம்புவோம். ஸோ அங்கெல்லாம் போகிறதுக்கு பெர்மிஷன் கேட்கணுமா? இந்த வில்லேஜ் வரைக்கும் வர்றதுக்கு பெர்மிஷன் தேவையில்லை, இதுக்கப்புறம் போகணும்னா கேட்கணுமா? பாருங்க, இந்த வீட்டிலலாம் தங்கியிருக்காங்க பாருங்களா. பாருங்க, சின்ன குடில் மாதிரி வச்சு இங்கேயும் வாழ்ந்துட்டுருக்காங்க. மறுபடியும் நெக்ஸ்ட்டு மேலே வேறு வர போகிறோம். எல்லாம் இந்த கல் மாதிரி வச்சு அடிக்கடி வச்சுருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து டெரிட்டரியாகிட்ருக்கு. ஜாலியாக இருக்கணும் பசங்க. ஹாய், வண்டியே தான் பார்க்கலாம்.
வர மாட்டேங்குது. யூடியூப்லேருந்து ஏதாவது வந்த அளவுக்கு ஏதாவது ஒன்று போடுவேன். அதுலேயும் பார்க்கவும் மாட்டேங்க. சரி ஓகே. ரொம்ப ஸ்லோவாக போகிறதுனால ஆஃப்ரோடுக்கு கரெக்டாக அதுக்கு மேலே இருந்ததுன்னா கொஞ்சம் ஆனால் இதெல்லாம் சஸ்பென்ஷன்லாம் வேறு லெவலில் வச்சுருந்தாங்க. இதுவுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். கண்ட்ரோல்டாக ஓட்டிட்டு வரலாம். எல்லா இடத்துலையும் மாடு மேய்க்கிறது, விவசாயம் அதுதான் வந்து பிரதான தொழிலாக வச்சுருக்காங்க. டயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். டயர் மட்டும் கொஞ்சம் மொக்கையாக இருந்தது. எந்த ரோடு எப்படி இருக்குன்னே தெரியாது. என்ஜாய் பண்ணிட்டு இருந்தது. அப்புறம் தான் பாடுவேன். ஓகேன்னு நினைக்கிறேன். இதில் போனாங்கன்னு தெரியலையே. திரும்பி இதில் தானே போகிறேன்னு சொன்னாங்க. ஒருவேளை வேறு எங்கேயாவது போயிருந்தாங்கன்னா இங்கேருந்து ஏதோ கோவில் தெரியுதாமாங்க. இந்த மாதேஸ்வரர் அந்த கோவில் தெரியுதாமா. ஆக்சுவலாக இதுலேயே நடந்து போகலாமாட்டிருக்கு. நடந்து போகிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக இந்த பாதை வழியாக நடந்து வராங்க. 3 டேஸாக அவங்க நடந்து வந்து இன்றைக்கி இங்கே வந்திருக்காங்க. கோவில் போய் பார்த்துருவாங்க இன்றைக்கி. ஸோ கோவில் எங்கேருந்து அங்கே தெரியுது பாருங்கள். லாஸ்ட்டில் செமையாக தெரியுது பாருங்க.